ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஸ்வநாதன் சன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. சூர்யா சாருக்கு வந்து இந்த பேக் டு பேக் அந்த ஹிட்டான படங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஓஜி சூர்யாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றது வந்து பாக்குறோம். விஸ்வநாதன் சன்ஸ் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எப்படி சார் படம் போயிட்டு இருக்கு? அதான் பொதுவாக அந்த தயாரிப்பு தரப்பிலிருந்து என்னன்னா, முதல் நாள் 40 கோடி உலக அளவில் கலெக்ட் பண்ணதா ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. பட் நம்ம ஏற்கனவே பல இன்டர்வியூல சொன்னது தான், வேர்ல்டு வைடு அப்படின்னு அவங்க ஒரு நம்பரை சொல்லும் போது அதற்கு வந்து சரியான உத்தரவாதம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலிருந்து இவர்களுக்கு வந்து அந்த டேட்டாஸ் கிடைக்கிறதே முன்ன பின்ன தான் இருக்கும். அதே இது தமிழ்நாடு அளவில் இவ்வளவு அப்படின்னு ஒரு டேட்டா சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம 90% நம்பலாம், 100% கூட நம்பலான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் தமிழ்நாடு அளவில் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியாவில் போட்டாங்க அப்படின்னா அது இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டிக்காரங்களாம் எடுத்து வச்சிருவாங்க. இவங்க ஃபைல் பண்ணும்போது நீங்கள் தானே இவ்வளவு ரூபாய்க்கு போட்டீங்க, இப்போ அதனுடைய கணக்கை கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த ஆபத்து இருப்பதால் பெரும்பாலும் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் கலெக்ஷனை பற்றி மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. பட் வேர்ல்டு வைடாக வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, அந்த 100 கோடிங்கிறதுல சில கோடிகள் கூட குறைவு இருக்கலாம். பட் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, சூர்யாவுடைய முந்தைய படங்களோடு ஒப்பிடும்போது, கருப்பு தவிர்த்துட்டு சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புள்ள ஒரு படம் தான். படம் பார்த்துட்டு வர எல்லாரும் சொல்றது என்னன்னா, படம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டிக்கெட் புக்கிங்ஸும் இருக்குல்ல சார். இப்போ முதல் நாள்ல வந்து ஒரு 400K டிக்கெட் வந்து புக் ஆச்சுன்னு வந்து சொன்னாங்க. 2ஆவது நாள் வந்து 501K அந்த டிக்கெட் வந்து புக் ஆச்சுன்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் அதோட அந்த வேல்யூ வந்து ஏறிட்டு தானே சார் போயிட்டு இருக்கு படத்துக்கு. அதான் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாட் ஒன்லி விஸ்வநாதன் சன்ஸ், பொதுவாக சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சனி ஞாயிறு நிச்சயமாக அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். என்னன்னா அது விடுமுறை நாள். அதுக்கடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருமே வெள்ளிக்கிழமை முதல் காட்சி பார்க்கணுன்னு போக மாட்டாங்க. பல பேருக்கு ஆஃபீஸ் இருக்கும், ஸ்கூல் காலேஜ் இருக்கும், அதனால போக மாட்டாங்க. இந்த நடிகருடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அந்த வெறிபிடித்த கூட்டம் மட்டும்தான் அந்த முதல் நாள் தேடி போவாங்க. இதுதான் நடைமுறை. சனி ஞாயிறு யார் போவாங்கன்னா அந்த காமன் ஆடியன்ஸ் போவாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த முதல் நாள் வசூலை விட அடுத்த வர்ற சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா வசூல் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் என்னன்னு கேட்டால், இதை வச்சே இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற டேட்டாவை கூட நான் அந்த அடிப்படையில் தான் நானும் பார்க்குறேன். இப்போ விஸ்வநாதன் சன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளி சனி ஞாயிறில் உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா திங்கள் செவ்வாயில அந்த என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதை நம்ம பார்க்கணும். பட் இதுல இன்னொரு உண்மையும் சொல்லணும். நேற்று இரவு ஒரு திரையரங்க உரிமையாளர் வந்து என்கிட்ட பேசினாரு. அது இல்லாமல் சில ஸ்கிரீன்ஷாட்லாம் கூட எனக்கு ஷேர் பண்ணாரு. அதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சில ஊர்களில் விஸ்வநாதன் சன்ஸை விட ஜனநாயகனுக்கு அதிக ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா, நேற்று அதாவது சனி ஞாயிறுல மட்டுமே ஜனநாயகன் ஓடுகிற எல்லா தியேட்டர்லையுமே அந்த படம் ஃபுல்லு. தனக்கு படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வாரம் ஆச்சு, ஆனால் விஸ்வநாதன்ஸ் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக விஸ்வநாதன் சன்ஸுக்கு வந்து ஆடியன்ஸை விட ஜனநாயகனுக்கு வந்து கூடுதல் ஆடியன்ஸ்ன்னு அவர் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் படம் வந்து ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து டிசி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து எப்படியாவது முட்டி மோதி தான் விஸ்வநாதன் சன்ஸ் வந்து படமே வந்து புக்கிங் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதாவதுன்னு கேட்டால் இதில் 2 பிரச்சனை விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஆல்ரெடி தியேட்டரில் சில படங்கள் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேன், ஒடிசி, டிசி, ஜனநாயகன். இப்போ இந்த படங்கள்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது தியேட்டருக்காரங்க அந்த படத்தை தூக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திரையரங்க வணிகத்துல வந்து ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனநாயகனையோ ஸ்பைடர்மேனையோ ஒடிசியோ போட்ட ஒரு திரையரங்கம் 3வது வாரம்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை தூக்கிட்டு விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை எப்படி போடுவாங்க? விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை போட்டா என்ன ஆகுன்னா இவங்களுக்கு ஒரு 20-25% ஷேர் தான் கிடைக்கும். ஆனா ஜனநாயகனையோ ஒடிசியையோ ஸ்பைடர்மேனையோ டிசியோ கண்டினியூ பண்ணா அவங்களுக்கு இதை விட அதிக ஷேர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் விஸ்வநாதன் சன்ஸுக்கு
பல தியேட்டர்கள் கிடைக்காமல் போனது இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, இது மாதிரி பெரிய படம் வரும்போது அந்த விநியோகஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு தான் அதிக ஷேர் வரணும் அப்படின்ட்டு, எனக்கு வந்து 75 உங்களுக்கு 25% தான் தருவேன்னு தியேட்டருக்காரங்கள்ட்ட விநியோகஸ்தர்கள் சொல்லுவாங்க. இப்ப தியேட்டருக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நீங்க 30 கொடுக்கணும் 35 கொடுக்கணும்னு அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி, இது வந்து ஒரு தொடர்கதையாவே நடந்துகிட்டு இருக்கு. இதுல விஸ்வநாதன் சன்ஸ் விஷயத்துல என்னாச்சு அப்படின்னா, இந்த பஞ்சாயத்துல பல தியேட்டருக்காரங்க அந்த படத்தை போடவே இல்லை. ஸோ இதுவும் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் உடைய பின்னடைவுக்கு வந்து ஒரு பெரிய காரணம். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்ற, இந்த பஞ்சாயத்தெல்லாம் இல்லாம இன்னும் அதிக தியேட்டர்ல விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த படத்தினுடைய வசூல்ங்கிறது வேற ரேஞ்சில் இருந்திருக்கும். ஓகே சார். இப்போ சூர்யா சார் வந்து இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து இந்த சேட்டலைட் அப்புறம் இந்த ஓடிடி இதெல்லாம் வச்சு ஒரு 200 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் வந்து இருந்துச்சுன்னு வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ தியேட்டர்ல ரன்னிங்ல வந்து ஒரு 100 கோடி கலெக்ஷன் வரைக்கும் இந்த கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சூர்யா சார் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் வந்து தான் நம்ம எடுத்துக்கலாமா சார்? தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகி மக்கள் போய் பார்த்து அந்த படம் வசூல் செய்வதற்கு சூர்யா காரணம், அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூர்யா முகத்தை பார்த்து தான் மக்கள் தியேட்டருக்கு போறாங்க. ஆனா வியாபாரத்துக்கு வந்து சூர்யா மட்டும் காரணம் இல்லை, அதுல வெங்கி அட்லூரிங்கிற ஒரு இயக்குனருடைய காம்பினேஷனும் முக்கியமான காரணம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். இந்த படத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட படம் வந்து கருப்பு, அதனுடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி, ஹீரோ வந்து சூர்யா தான். ஆனா அந்த படம் ஆரம்பித்து ஷூட்டிங் முடிந்து காப்பி ரெடியாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த படத்தினுடைய நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் யாருமே வாங்கலை. சேட்டலைட் டிஜிட்டல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் வெங்கி அட்லூரி படம், விஸ்வநாதன் சன்ஸ் படம் பூஜை போடுறதுக்கு முன்னாலே டிஜிட்டல் வித்துருச்சு. இதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு தான் தெரியும். நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் பார்வையில் பார்க்கும்போது அது சூர்யாவுடைய கிரெடிட்டாக தான் எடுத்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து ரொம்ப செட்பேக்கில் இருந்த சூர்யாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. புரியுது சார். இப்போ கேரளாவில் அப்புறம் இந்த ஓவர்சீஸ் ஹிந்தி மார்க்கெட்லாம் படம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்லை, அங்கே பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இன்னொன்று காரணம் அதில் மமிதா பைஜன் நடித்ததும் ஒரு முக்கியமான காரணம். மமிதா பைஜன் கேரளாவில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து அந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கு. அதே நேரம் அங்கே ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஜிசிசின்னு சொல்லப்படுகிற வளைகுடா நாடுகளுடைய வசூலும் வரவேற்பும் தான் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கப்படும். ஆனால் இந்த தரம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒரு போர் சூழல் இருக்கிறதுனால பெருசாக வந்து அந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து அந்த கேளிக்கைக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. இன்னொரு பக்கம் இப்போ ஒரு ஓணம் கொண்டாட்டம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த செலிப்ரேஷனும் ஒரு பக்கம் நடக்கிறதுனால தியேட்டருக்கு வருகைங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ சூர்யா சார் இந்த சக்சஸ் மீட்ல பேசினது வந்து ஒரு பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. ஒரு படத்தோட அந்த டிக்கெட் பிரைஸ் மட்டும் ஒரு படத்தை வந்து நிர்ணயம் பண்ணாது. அது வந்து ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த கண்ணீர் விட்டு அழுறதுல தான் இருக்கு அதோட சக்சஸ்ன்னு வந்து சொல்றாரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு படத்தை வந்து நம்ம 2 அளவுகோல் வைத்து 2 இதில் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா. இன்னும் சொல்ல போனால் ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கலை, நீ வியாபாரி இல்லை, அதனால அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது அது வியாபாரிகளுடைய கவலை. ஆடியன்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது நல்ல படமா மோசமான படமா, நம்ம கொடுத்த டிக்கெட் காசுக்கு இது நம்மளை திருப்திப்படுத்தியிருக்கா இல்லையா, இதுதான் நாம் பார்க்க வேண்டிய அளவுகோல். ஸோ அதைத்தான் சூர்யா சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் இன்னொரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். இப்போ சூர்யா போன்ற ஒரு நடிகர்களுடைய சம்பளம் உயர்வதற்கும் அவர்களுடைய நட்சத்திர அந்தஸ்து உயர்வதற்கும் இந்த திரையரங்க வசூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ், இதெல்லாம் தான் காரணமாக இருக்கு. அப்போ இதை நீங்கள் வந்து கண்டுக்கவே வேணாம், இது வந்து அவசியமே இல்லை அப்படின்லாம் அதை ஒட்டுமொத்தமாக சூர்யா போன்றவர்கள் நிராகரிக்க கூடாது. அப்போ ஒரு நடிகருடைய அந்தஸ்தை தீர்மானிப்பது எது அப்படின்னா அது வணிக வெற்றி தான். அதனால இப்ப சூர்யா என்னன்னு கேட்டா அப்படி சொல்றதை நம்ம முழுமையா ஏற்க முடியாது. அதே நேரம் ஒரு நல்ல படங்கள்ல அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய அந்த இன்டென்ஷனை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. புரியுது. இப்ப இந்த கருப்பு வெற்றிக்கு பிறகு வந்து சூர்யா சாருக்கு ஒரு மார்க்கெட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சுன்றதை வந்து நீங்களே நிறைய வாட்டி வந்து சொல்லிக்கிறீங்க. இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்தது. அப்புறம் இந்த எம்ஜி அடிப்படையில தான் இந்த படத்தை வாங்கினதான் வந்து சொல்லியிருந்தீங்க.
இப்போ அடுத்து சூர்யா சாரோட அந்த ஜித்து மாதவன் படம் வந்து தயாராகிட்டு இருக்கு. அந்த படத்துக்கான அந்த ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும்? அது ஓவராலே அந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி சார் இருக்கும்? அந்த நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை பொறுத்தவரை 2 ரிப்போர்ட் தான். படம் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சுமாரா இருக்குங்க, இடையில கொஞ்சம் லேகா இருக்கு. இந்த 2 ஒப்பீனியன் மட்டும்தான் வரும். படம் வந்து பயங்கர மொக்க, நீங்க போகவே போகாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை ஒன்று திருப்திப்படுத்திருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஃபீலிங்கை அனுபவித்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய அடுத்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே எதிர்பார்ப்போடு அதே ஆர்வத்தோடு தியேட்டருக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேசம்னு ஒரு மலையாள படம் வந்துச்சு, அந்த படம் வந்து சூப்பராக இருந்தது. அந்த படத்தை இயக்கிய ஜித்து மாதவன் தான் சூர்யா படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரார்வத்தோடு அந்த படத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சது, மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்போ இந்த காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான யூஎஸ்பியாக அந்த படத்துக்கு இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.